Hi friends, welcome to Rice and Spices channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான எறா தொக்கு எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. அதுக்கு அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பாப்போம். கொஞ்சம் பூண்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எறா தொக்குக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டாதான் எறா தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பூண்டு சோம்பையும் உள்ள சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 தக்காளியை நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம் உள்ள. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கடாயில் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 1/4 கிலோ எறா வாங்கி வச்சிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்பப்போ நடுவில் கிளறி விடுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததும் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வருது. பாருங்க, நம்மளோட எறா தொக்கோட சேர்ந்து எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு. எறா தொக்கு சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.